அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தூய ஆவியே துணையாக வருவீ, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைமாய் என்னில் பொழிந்தருள்வீ. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவே, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீ. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமென். ஆமென். என் ஊழியன் யாக்கோபே, என் ஊழியன் யாக்கோபே, அஞ்சாதே. அஞ்சாதே. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, கலங்காதே கலங்காதே என்கிறார் ஆண்டவர். என்கிறார் ஆண்டவர். தொலைநாட்டினின்று தொலைநாட்டினின்று உன்னை நான் மீட்பேன். உன்னை நான் மீட்பேன். அடிமைத்தன நாட்டினின்று அடிமைத்தன நாட்டினின்று உன் வழி மரபினரை உன் வழி மரபினரை விடுவிப்பேன். விடுவிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து யாக்கோபு திரும்பி வந்து அமைதியில் இளைப்பாறுவான். அமைதியில் இளைப்பாறுவான். அவனை அச்சுறுத்துவார் எவரும் இல்லர். அவனை அச்சுறுத்துவார் எவரும் இலர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்று ஒவ்வொருவருக்கும் விடுதலை. இன்று காலையில் ஆவியானவர் கொடுத்தார் ஒரு குடும்பத்திற்கு விடுதலை. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அதே வசனத்தோடு சேர்ந்த வண்ணமாக இன்று நம்மை பார்த்து ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார், என் ஊழியன் யாக்கோபே. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஊழியர்கள். எனவே நம் ஒவ்வொருவரை பார்த்து சொல்ல, என் மகளே, மகனே, என் சகோதரனே, சகோதரியே, அஞ்சாதே, அஞ்சாதே. இஸ்ரவேலே, கலங்காதே. யாக்கோபுக்கு ஆண்டவர் பெயர் சொல்லி மாற்றினார். யாக்கோபு என்று சொன்னால் ஏமாத்துகிறவன் என்று பொருள். ஆனால் ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை இஸ்ரவேல் என்று மாற்றினார். கலங்காதே. ஆண்டவர் தொலைநாட்டினின்று உன்னை நான் மீட்பேன். அடிமைத்தன நாட்டினின்று உன் வழிவினரை விடுவிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமைதியில் இளைப்பாறுவான். அவனை அச்சுறுத்துவார் எவரும் இல்லை. யாக்கோபு என்றால் இஸ்ரேல் மக்களை குறிக்கிறது, இஸ்ரேல் ஜனத்தை குறிக்கிறது. இந்த இடைவிடா சகாயமாதா பரிந்துரை ஜெபக்குழுவில் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குறிக்கிறது. கலங்காதே, உன்னை நான் மீட்பேன். பயப்படாத. நீ எங்கே இருந்தாலும், எந்த அடிமைத்தன நாட்டில் இருந்தாலும் உன் வழிமரபினரை நான் விடுவிப்பேன். வழிமரபினர் என்று சொன்னால் நம்முடைய சந்ததிகள். குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பேரப்பிள்ளைகளாக இருக்கலாம். வழிமரபினர்களை நான் விடுவிப்பேன். இன்று இந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்றே என்று சக்கேவை பார்த்து சொன்ன தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, மகனே,
உன் வழிமரபினரை, உன் சந்ததியை, உன் வருங்கால சந்ததியை விடுவிக்கிறவர். ஆமென். ஆமென். உன் வருங்கால சந்ததி, உனக்கு பின் வரும் உன்னுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அதுதான் உன்னுடைய வழிமரபினர். அவர்களை விடுதலை செய்வார், விடுவிப்பார். ஆமென். நீ திரும்பி வந்து அமைதியில் இளைப்பாறுவாய். இன்னைக்கு ஆசீர்வாதம் அதுதான். உனக்கு தருகின்ற ஆசீர்வாதம். நீ திரும்பி வந்து நீ எப்பொழுதும் அமைதியில் இளைப்பாறுவாய். உன்னை யாரும் பயப்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படாத, நீ என் பக்கத்தில் இருக்கிற. அதனால தான் 11ஆம் வசனம் முதல் வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னோடு இருக்கின்றேன். நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை மீட்பதற்காக உள்ளேன் உன்னை என்கிறார் ஆண்டவர். உன்னை மீட்பதற்காக உள்ளே. யார் சொல்றது? ஆவியானவர் என்று நம்மளை பார்த்து சொல்லி, எந்த மக்களினத்தார் இடையே நான் உன்னை சிதறடித்தேனோ அவர்கள் அனைவரையும் அழித்தொழிப்பேன். உன்னையோ முற்றிலும் அழிக்க மாட்டேன். உன்னை நீதியான முறையில் கண்டிப்பேன். உன்னை தண்டிக்காமல் விட்டுவிட மாட்டேன். உன்னை எவ்வகையிலேனும் தண்டியாது விடேன். வார்னிங். இது வார்னிங். ஐயோ, அப்படின்னா என்ன, ஆண்டவர் என்ன தண்டிச்சிருவாரா? இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியின்படி நம்மை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். அதனால தான் எரேமியா 29:11 சொல்லுகிறது, ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ. எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆமென். நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ. அவருக்கு தெரியும். முதல்ல அதை கவனிங்க. அந்த வசனத்தை அங்கே நிறுத்துங்க. ஆச்சரியக்குறி இருக்கு, அங்கே ஒரு ஆச்சரியக்குறி. ஐயோ, ஆண்டவருக்கு தெரியுமா? நமக்காக ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு, அது அவருக்கு தான் தெரியுமா? அது என்ன பிளான் ஆண்டவரே? யோசனை பண்ணுங்க. அவை அழிவிற்காக வளமான எதிர்காலத்தை அவ்வளோதான். வளமான உன் எதிர்காலத்திற்காகத்தான் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை கண்டிக்கிறார், தண்டிக்கிறார், திருத்துகிறார். ஆமென். உன்னை அப்படியே புடமிடுகிறார். காரணம், வருங்காலத்திலே உனக்கு உன்னுடைய எதிர்காலத்திலே ஒரு வளமான எதிர்காலத்தை தருவதற்காக. ஆமென். அல்லேலூயா. அந்த வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான ஆமென். நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைப்பதற்கான திட்டங்கள் அல்ல. திட்டங்கள் அல்ல. ஆமன் பார்த்தவர்களே. அதனாலதான் சொல்றாரு 12ஆம் வசனத்தில், நீங்கள் என்னிடம் வந்து கூக்கரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்க என்கிட்ட வந்து வா, ஜெபி 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 ஜெபி. என் அருமை குழந்தாய், நீ வந்தமைக்காய் நன்றி. ஒவ்வொரு நாளை இறை இறக்கத்தின் செய்தியில் அதான் சொல்றாரு, என் அன்பு குழந்தையே, நீ வந்தமைக்காய் நன்றி. என் வார்த்தைகளை கேட்பதற்காய் நன்றி. என் வார்த்தைகளை உன் உள்ளத்தில் இருத்தி வைப்பதற்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது உங்களுக்கு செவி கொடுப்பேன். நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்னை தேடுவீர்கள் உங்கள் முழு இதயத்தோடு. நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். முழு இதயத்தோடு தேடும்போது கண்டடைவீர்கள். அல்லேலூயா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார்,
அன்போடு உன்னை அழைக்கிறாரே. இன்றே திரும்பி நீ வா. முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளமுடைந்து இயேசு தேடுகிறார். முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளமுடைந்து இயேசு தேடுகிறார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ இரையாகிறாய். சிற்றின்ப சேற்றினில் நீ சிக்கினதால் சாத்தானுடைய வலையில் நாம் மாட்டிக்கொள்கிறோம். இருந்தாலும் நம்மை தேடி, என் மகனே, என் மகளே, நீங்கள் என்னிடம் வந்து கூக்குலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஆமாம் பாத்தர்களே, ஆம். 14 வசனம் இன்னும் அழகா சொல்லுது. ஆம், 100% சொல்றாரு. ஆம், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஆம் என்றால் ஆமேன், அப்படியே அகக்கடுவது தான் அந்த ஆம். நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்கிறார் ஆண்டவர். அடிமைத்தனத்திலிருந்து உங்களை அழைத்து வருவேன். எப்படிப்பட்ட அடிமைத்தனம்? இந்த உலக சிற்றின்ப நாட்டங்களில் இருக்கின்ற அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீண்டும் திரும்ப அழைத்து வருவார். சிற்றின்ப நாட்டங்கள், உணர்வின் நாட்டங்கள், குடிப்பழக்கங்கள், போதை பழக்கங்கள், எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தருவார். அல்லேலூயா. நீங்கள் என்னை கண்டடைவீர்கள், அடிமைத்தனத்திலிருந்து உங்களை அழைத்து வருவேன். எந்த இதில் நீ அடிமையா இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பார். அல்லேலூயா. அதுதான் அவர் நமக்கு வச்சிருக்கின்ற ஃபியூச்சர் பிளான். நம்முடைய வளமான திட்டம் அதுதான். எதில் அடிமையாக கிடக்கிறோமோ, எதில் சிக்கி சின்னாபனமாகிறோமோ, அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுப்பார். அல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை அழைத்து வருவேன், உங்களை விரட்டி அடித்துள்ள எல்லா மக்களினின்றும் இடங்களின்றும் கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னான். இன்று அதன் காரணமாக நாம் சிதறி போய் கிடக்கிறோம், தனித்தனியாக இருக்கிறோம், சிதறி போய் இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் ஒருமனப்படுத்தி ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. குடும்பத்திலே ஒற்றுமை, குடும்பத்திலே சமாதானம், பிள்ளைகள், கணவன் மனைவி உறவு பலப்படும். எந்த இடத்தினின்று உங்களை நான் நாடு கடத்தினேனோ அந்த இடத்திற்கே உங்களை திரும்ப கொண்டு வருவேன். எங்கே உன்னை தூக்கி போட்டாங்களோ, எங்கே உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ, எங்கே யார் உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாலேயே ஆண்டவர் உன்னை பெருமைப்பட செய்வார். பெரிய இடத்துல நிறுத்துவார், உயர்ந்த இடத்தில் நிறுத்துவார், உன்னத இடத்தில் உன்னை மகிமைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மேய்ப்பர்கள் ஓடி ஒளியலாகாது, மந்தையின் தலைவர்களுக்கு தப்ப வழியும் இராது. மேய்ப்பர்கள் என்றால் என்ன? குடும்பத்தை வழி நடத்துகின்ற தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் எல்லாருமே மேய்ப்பர்கள் தான். அல்லேலூயா. அப்ப மேய்ப்பர்கள் ஓடி ஒளியலாகாது. குடும்ப தலைவனாக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், எல்லா பிள்ளைகள் அவங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் மேய்ப்பர்கள் தான். மந்தையின் தலைவர்களுக்கு தப்ப வழியும் இல்லை, இருக்காது. ஆண்டவர் எங்க இருந்தாலும் பிடிச்சி கொண்டாந்து உட்கார வச்சிருவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில். அதனால தான் எரேமியா 26:2 சொல்லுகிறது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினத்திற்கும்
செல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி, அவற்றில் ஒன்றையும் விட்டு விடாதே. ஆமென். மறுபடியும் வாசிங்க. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ ஆண்டவரின் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி, அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. சொல்லுமாறு. பிழை இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள் பைபிளை. சொல்லுமாறு. கவனம் தேவை வாசிப்பதில். சொல்லுமாறு, செல்லுமாறு அல்ல, சொல்லுமாறு. எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி, அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. அதனாலதான் எரேமியா 25:4 சொல்லுகிறது, ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் எல்லாரையும் தொடர்ந்து அனுப்பியுள்ளார், நீங்களோ காது கொடுத்து கவனிக்கவும் இல்லை. ஆமென். அதனாலதான் இங்க சொல்றாரு 26:3, ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். என்ன அழகா ஆண்டவர் நடத்துறாரு பாருங்க. அதனாலதான் எரேமியா 33:3 சொல்லுகிறாரு, என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன், நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்களின் மக்களாய் இருப்பார்கள். ஆமென். என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன். சொல்ல எல்லாத்துக்கும் சொல்லு. ஒருவேளை அவர்கள் மனம் மாறலாம். என்ன அழகா வாழ்ந்தவர் நடத்துறாரு பாருங்க. அதனால்தான் எரேமியா 31:17 சொல்லுகிறது, உன் எதிர்காலத்தை பொறுத்த மட்டில் நம்பிக்கை உண்டு என்கிறார் ஆண்டவர். உன் எதிர்காலத்தை பொறுத்த மட்டில் நம்பிக்கை உண்டு. நம்பிக்கையோடு இருக்கணும். உன் எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தம் நாட்டுக்கு திரும்புவார்கள். ஒவ்வொரு நாளும். அதனாலதான் 20ஆம் வசனம் சொல்றாரு, எப்ராஹிம் என் அருமை மகன் அல்லவா, என் அன்பு குழந்தை அல்லவா, உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன். உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறார். இல்லாடி எப்போ அணிஞ்சு போயிருப்பா, எங்கோ தூக்கி போட்டு என்னமோ போட்டு விட்டுருப்பாரு. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நினைச்சிருந்தாரு என்னைக்கோ எங்கேயோ தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம். என் அருமை மகன் அல்லவா, என் அருமை மகள் அல்லவா, உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போது உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன், உனக்காக என் இதயம் ஏங்கி திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன். ஆமென் என்ற வார்த்தை உங்களுக்குள்ளது வரணும். நீங்க வசனத்தை உள்வாங்கிறது இல்லை, வசனத்தை படிச்சு கம்ப்ளீட் பண்றதுல தான் இருக்கிறீங்களே தவிர, ஆண்டவர் எனக்கு என்ன பேசுற என்கிறார் ஆண்டவர் என்று சொல்லிவிட்டு போவதல்ல அர்த்தம். உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்று சொன்னால் அது உன் வயிற்றுக்குள்ள போகணும். அந்த வசனம் அது உன் வயிற்றுக்குள்ள போச்சுன்னா, அதை நீ உட்கொண்டால் அது உன் இதயத்தில், உன் வாயில, உன் உள்ளத்துல போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆமீன் வரும். இல்லை என்றால் என்கிறார் ஆண்டவர், சொல்கிறார் ஆண்டவர் சொல்லிட்டு மற்றவங்களுக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு நீ போயிட்டே இருப்ப. அது உன் உள்ளத்தில், உன் இதயத்தில், உன் வாயில் உள்ளே போகணும், அசப்போட்டு உள்ளே போகணும். அப்போ தான் உண்மையான உன் உள்ளத்திலிருந்து அந்த ஆமீன் வரைக்கும் ஆமீன்லேருந்து ஒரு ஜென்மத்தினே வராது. என்கிறார் ஆண்டவர், சொல்கிறார் ஆண்டவர்,
என்று வாசித்து விட்டு போகிறோம். எனக்கு அந்த வசனத்தில் என்ன மறை உண்மை, என்னுடைய ஆன்மீக அந்த இடத்துல எனக்கு என்ன அனுபவம், அந்த வசனத்தின் மூலமாக நான் எதை கற்றுக்கொள்கிறேன், எனக்கு என்ன அதில் உள்ள அர்த்தம், மறை உண்மை எனக்கு என்ன, என் வாழ்க்கைக்கு என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து வாசித்தல் அவசியம். அப்படி வாசித்து அதை உட்கொண்டால்தான், அது உள்ளே போனாதான், வயிறு நிறைஞ்சாதான் வயிற்றிலிருந்து உள்ளத்தின் நிறைவு வாய் வழியாக பேசும். ஆமேன் என்று பேசும். இல்லாட்டி ஆமீன் வராது. ஏன்னா உடைய சிந்தனைகள் சிதறப்பட்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறாய். இவர்கள் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள், இவர்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. உன் எதிர்காலத்தை பொறுத்தமட்டில் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த வசனம் உன் வயிற்றுக்குள்ளே போகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது, அதில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ற வசனத்தை உன் உள்ளுக்குள்ளே போச்சுன்னா ஆமேன் அப்படியே ஆக கடவுது. அல்லேலூயா. அன்னை மரியாள் அப்படிதான் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் உனக்காக ஒரு மகன் பிறக்க போக, அவருக்கு இயேசுன்னு பெயரிடுவே, தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர், ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள அப்படியே போச்சு. கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே ஆமேன் என்று சொன்னார்கள். ஆம் என்று சொல்லி முட்டி போட்டுட்டாங்க. அந்த மாதிரி வசனம் நம்முடைய வாயில் உள்ள போகணும். அதனால வாய், அந்த வசனம் வாய்க்குள்ள போகணும், வயிற்றுக்குள்ள போகணும். அதை உணர்ந்தவர்களாக அவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற பிள்ளைகளாக. அதனால தான் எரேமியா 31:25 சொல்கிறாரு, சோர்ந்த உள்ளங்களுக்கு நான். அப்போ சோர்ந்த உள்ளங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் பொழுது, நீ சோர்ந்து போயிருக்கும் அந்த வார்த்தை உனக்குள்ளே போச்சுன்னா, சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன் என்று சொன்னால் ஆமேன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோர்ந்த உள்ளங்களுக்கு புத்துயிர் அளிக்கிறார். சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன் என்ற வார்த்தை நமக்கு வாய்க்குள்ளே போகும்பொழுது, அது வயிற்றுக்குள்ளே போகும் பொழுது உள்ளத்தின் நிறைவு அது வெளியில் பேசணும். ஆமேன் என்று சொல்லி உங்களுடைய பதில் அப்படித்தான் இருக்க வேண்டும். வசனத்தை கம்ப்ளீட் பண்றதுல இல்லை. இன்று அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை வசனங்களை கம்ப்ளீட் பண்றதுக்காக அல்ல, படிச்சு முடிக்கிறதுக்காக அல்ல. அது வேத வாசிப்பிலே, தியானிப்பிலே அப்படி அல்ல. அந்த வார்த்தை எனக்குள் ஊடுருவ வேண்டும். என் வாயில், என் உள்ளத்தில், என் இதயத்தில் ஊடுருவி அது உள்ளே செல்லும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பாக, அதன் பயனாக, அதன் பலனாக என் உள்ளத்திலிருந்து வெளியே வர வேண்டும். ஆமேன் என்று சொல்லி அப்படியே ஆக கடவுது. வாடிய நெஞ்சங்களுக்கு நிறைவளிக்கிறார். அந்த வாடிய நெஞ்சங்களுக்கு நிறைவளிக்கிறார் என்ற வார்த்தை உனக்குள்ளே போகும் பொழுது, அந்த வயிற்றிலே போகும் பொழுது அது வெளியில பதில் எப்படி வரணும்? ஆமென். ஒவ்வொரு வசனங்களும் நீ உட்கொள்ளும் பொழுது அதன் பிரதிபலிப்பாக வசனங்களை கம்ப்ளீட் பண்றதாக இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக உன் உள்ளத்தில் நிறைவுதான் வாய் பேசும். அந்த வார்த்தை நிறையும் பொழுது, நிறைவானது வரும் பொழுது குறைவானதுகள் வெளியே போகும். அப்பொழுது ஆமேன் என்று நீங்கள் ஆண்டவரை போற்றி புகழ்வீர்கள். இதுதான் தியானிப்பு. இதுதான் தியானிப்பு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை நம்ம உள்ளத்தில் போகணும். அடி வயிற்றுக்குள்ளே போகணும். வயிற்றில் போய் அங்கிருந்து அது வெளியில் வரணும். அடி வயிற்றிலிருந்து வெளியே வரணும். ஆமென். எனக்கு இந்த வார்த்தை, என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் என்று சொல்லும் பொழுது, ஆமேன் என்ற வார்த்தை உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் அந்த வார்த்தையை உண்மையாய் ஏற்றுக்கொள்கிறீர்கள். இல்லை என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம்.
என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து பதில் எப்படி வர வேண்டும்? ஆமேன் என்று வர வேண்டும். ஆமென். அதை அவர்கள் இதயத்தில் எழுதி வைப்பேன். ஆமென். வரணும். ஆமேன். உங்க இதயத்தில் எழுதி வைப்பேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. வாக்கு கொடுக்கிறாரு. உன் உள்ளத்துல உன் இதயத்துல எழுதி வைப்பேன்னு சொல்றாரு. நீ ஆமேன் சொன்னதான் இந்த வார்த்தை உனக்குள்ள போய் நிறையும். ஆமென். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு வேத வாசிப்பு புரியல, வசனம் தியானிப்பது புரியல. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த வரப்பிரசாதங்களை கொடுக்கிறார், சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன் என்று சொல்லும் பொழுது உன் உள்ளத்தின் உள்ள அடியில் போய் உன்னுடைய வேதனை எல்லாம் மாறும். நீ எப்போ ஆமேன் என்ற அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுது உன் உள்ள சிந்தனைகள், உன் உள்ள வேதனைகள், மனக்குழப்பங்கள், மனபாரங்கள் எல்லாம் வெடிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தைகளை உள்வாங்கணும். அதுதான் ஸ்தோத்திர பலி. உமக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன் என்று சொன்னவரே, உன் எதிர்காலத்தை பொறுத்த மட்டில் நம்பிக்கை உண்டு என்று வாக்களித்தவரே, என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் என்று சொன்னவரே, அதை அவர்கள் இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று சொன்னவரே, நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன் என்று சொன்னவரே, அவர்களின் மக்களாய் இருப்பார்கள் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்று சொன்னவரே, இதுதாங்க ஸ்தோத்திர பலி. வார்த்தைகளை எனக்காக ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கார், என் உள்ளத்தில் சிந்தனைகளை மாற்றுவதற்காக. அது உள்வாங்கணும் தேவ பிள்ளைகளே. அப்பதான் அந்த ஒவ்வொரு வசனத்திற்கும் உங்க வாயிலிருந்து வர வேண்டியது ஆமேன் அல்லேலூயா என்றது வரணும். அது ஒவ்வொரு வசனமும் வைத்துக்கொள்ள போயிட்டே இருக்கணும். நீங்க வசனத்தை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்லி முடிக்கிறது இல்லை. அது உன் வயிற்றில், உன் இதயத்தில், உன் வாயில் போகணும். அது உள்ள போக 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 வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. அல்லேலூயா. அதனாலதான் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், அவர்களின் மீட்பர் வலிமை மிக்கவர். ஆமென். ஆமென் வரணும் உங்க வாயிலிருந்து. நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க, தேடாதீங்க, உள்வாங்குங்க. செவிகள் தூய ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்கட்டும். அவர்களின் மீட்பர் வலிமை மிக்கவர், என் தேவன் வலிமை மிக்கவர் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். படைகளின் ஆண்டவர் என்பது அவரது பெயர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அவரே அவர்கள் வழக்கை நடத்துவார் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நாட்டுக்கு அமைதி கொணர்வார் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. பாருங்க, சோத்திரபலி இறை வார்த்தையை வைத்து உள்வாங்கி உங்களுடைய இதயத்தில் போய் செட் ஆகணும், சேவ் ஆகணும். உங்களுடைய இதயத்தில் வார்த்தைகள் சேவ் ஆகணும். சேவ் ஆகலைன்னா டிலீட் ஆயிடும். சேவ் ஆகணும். சேவ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தையை சேவ் பண்ணிக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. அதுதான் திரும்ப 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 சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். திரும்ப 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 உங்களுக்கு சொல்லி இருந்தும் இவர்களோ
செவி கொடுக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை, அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 32 அதிகாரம் 33 வசனம். அவர்கள் தங்களது முகத்தை அல்ல முதுகையே எனக்கு காட்டினார்கள். திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தோம், அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை, அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆமென். அதனாலதான் எரேமியா 42:10 சொல்கிறது, நீங்கள் இந்த நாட்டிலேயே தொடர்ந்து குடியிருந்தால் நான் உங்களை கட்டி எழுப்புவேனே என்று அழித்தொழிக்க மாட்டேன். கட்டி எழுப்புவேனே என்று இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சக்கையை பார்த்து சொன்ன ஜீசஸ் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், நான் உங்களை கட்டி எழுப்புவேனே என்று அழித்தொழிக்க மாட்டேன். அல்லேலூயா. நிலை நாட்டுவேனே என்று பிடுங்கி எறிய மாட்டேன். ஆமென். நான் உங்களுக்கு அளித்துள்ள தண்டனை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன். அல்லேலூயா. என்ன அழகா ஆண்டவர் கொண்டு போறார் பாருங்க. ஏனென்றால் அவர் இரக்கம் காட்டும் இறைவன். ஒவ்வொரு நாளும் நம்மளை பராமரிக்கிற இறைவன், அன்பு காட்டுகிற இறைவன். அவருடைய விண்ணப்பம் என்ன? நீ எப்பொழுதும் என் அருகில் இருக்க வேண்டும். அதனாலதான் எரேமியா 42:6 சொல்லுகிறது, எங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நாங்கள் எம் கடவுளாக ஆண்டவரின் குரலுக்கே செவி சாய்ப்போம். அவரிடமே நாங்கள் உம்மை அனுப்பி வைக்கிறோம். ஏனெனில் எம் கடவுளாக ஆண்டவரின் குரலுக்கு நாங்கள் செவி சாய்க்கும் பொழுது எங்களுக்கு நன்மையே விளையும். இப்போ பாருங்க, ஆண்மை எப்படி ஈஸியாக வருது. இந்த வசனம் உள்ளே போகணும் தேவ பிள்ளைகளே, அடி வயிற்றுக்குள்ளே போகணும், ஜீரணம் ஆகணும். இந்த வார்த்தை உள்ளே அப்படியே டைஜஷன் ஆகணும். உள்ளே போய் எல்லாம் பண்ணி 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 அப்படியே இந்த வெளியில் வரணும். எங்களுக்கு நன்மையே செய்யும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பு இறைவா, இந்த மாலை பொழுதினிலே நீர் எங்களோடு பேசிய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நாங்கள் எம் கடவுளாக ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்ப்போம். அப்பா, இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழுவில் இருக்கின்ற நாங்கள் எங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நாங்கள் எம் கடவுளாக ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்ப்போம். அவரிடமே நாங்கள் உம்மை அனுப்பி வைக்கிறோம் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஏனெனில் எம் கடவுளாக ஆண்டவரின் குரலுக்கு நாங்கள் செவி சாய்க்கும் பொழுது எங்களுக்கு நன்மையே விளையும் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நான் உங்களை கட்டி எழுப்பேன் என்று அடித்தொடிக்க மாட்டேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி. நான் உங்களை நிலைநாட்டுவேனே என்று பிடுங்கி எறிய மாட்டேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி. நான் உங்களுக்கு அளித்துள்ள தண்டனை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன் என்று உங்களுடைய வாக்கு தத்தத்திற்காய் நன்றி. நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. எங்களை வழிநடத்தும் தேவனே உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.